ஓகே கைஸ், இந்த செஷன்ல வந்து நம்ம சப்கொரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். சப்கொரிஸ்ல ஸ்கேலார் சப்கொரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் செஷன்ல வந்து நம்ம சிங்கிள் ரோ சப்கொரி, மல்டி ரோ சப்கொரி, மல்டிபிள் காலம் சப்கொரி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஸ்கேலார் சப்கொரி பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஸ்கேலார் சப்கொரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னன்னா, ஸ்கேலார் சப்கொரி வந்து காலம் லெவல்ல ஒர்க் பண்ணும். ஸ்கேலார் சப்கொரிய ஒரு காலம் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க ஓவரால் கவுண்ட்டையும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்க ஓவரால் கவுண்ட்டையும் நான் வந்து டிஸ்பிளேல செலக்ட் கிளாஸ்லயே டைரக்டா சப்குரிஸை பாஸ் பண்ணிட்டு அதை டியூவல் டேபிள் மூலமா நான் கால் பண்ணிருக்கேன். கால் பண்ணும்போது எனக்கு அதுக்கான செட் ஆஃப் ரிசல்ட் வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து காலம் லெவல்ல இந்த செலக்ட் சப்குரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலம் லெவல் சப்குரிஸ் தான் நம்ம வந்து ஸ்கேல் ஆஃப் சப்குரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, ஓகே. இப்போ நான் சப்குரிஸ் ஒரு சப்குரிஸ்க்கு அலியாஸ் நேம் வச்சிருக்கேன். இங்க கால் பண்ணும்போது டியூவல் டேபிள் வச்சு கால் பண்ணிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து சிங்கிள் ரோ அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய சப்குரிஸ். ஸோ சிங்கிள் ரோங்கிறப்போ நான் டிவல் டேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவே இந்த இடத்துல நான் எம்ப்ளாயிஸ் டேபிளை யூஸ் பண்ணேன்னா, இதோட அவுட்புட் ஆன 107/27 அப்படிங்கிற அவுட்புட் வந்து எனக்கு 107 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுவே இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிற டேபிள கால் பண்ணேன் அப்படின்னா, இதே ரிசல்ட் பட் எனக்கு 27 டைம்ஸ் டூப்ளிகேட்ஸ் மாதிரி பிரிண்ட் ஆகும். எனக்கு அது நீட் இல்லை. ஸோ அதனால நான் சிம்பிளா இந்த கொரியை இப்படி எழுதியிருக்கோம். டியூவல் டேபிளை வச்சு எழுதியிருக்கோம். ஏன்னா டியூவல் டேபிள் ஆல்வேஸ் ரிட்டன் ஒன் ரோ ஆஃப் ரெக்கார்ட். லெவல் யூஸ் பண்ணாத வரைக்கும் இது ஒன் ரோ ரெக்கார்டு தான் இது பண்ணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வருவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கொரியை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த கொரியில நான் இப்ப என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்றேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் அப்படிங்கிற 3 இன்ஃபர்மேஷன் நான் ரிட்ரைவ் பண்ண போறேன். இதுல ஃபர்ஸ்ட் நேம் வந்து எனக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள்லயும் இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள்லயும் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு காமன் காலம், ரெண்டு டேபிளுக்கும் காமனா இருக்கக்கூடிய காலம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து ரெண்டு டேபிளை ஜாயின் பண்றதுக்கு வந்து ரெண்டு டேபிளுக்கும் இருக்கிற காமன் ஃபீல்டு எதுவோ அதை தான் யூஸ் பண்ணுவோம். லைக் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி மாதிரி, டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எம்ப்ளாயி டேபிளுக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளுக்கும் காமன் ஃபீல்டு, அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் லாஸ்டா வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் நேமை பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ நேமை பிரிண்ட் பண்ணும்போது இது ஆப்வியஸ்லி எந்த டேபிள்ல இருக்குன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருக்கு. அதனால இதை காலம் லெவல் சப்குரியா அதை நான் இந்த இடத்துல எழுதிருக்கேன். எழுதிட்டு இதோட அவுட்புட் வந்து எனக்கு வேணும். ஃப்ரம் கிளாஸ்ல வந்து நான் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்கேன். எதனால எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்கேன்னா, இந்த சப்கொரி வந்து இண்டிபெண்டா ரன் ஆகும். இந்த காலம் லெவல் சப்கொரி இண்டிபெண்டா ரன் ஆகும். இதுக்கு வந்து இந்த ஃப்ரம் கிளாஸ் தேவையே கிடையாது. இந்த ஃப்ரம் கிளாஸ் தேவை கிடையாது. எதெல்லாம் வந்து நம்ம இண்டிவிஜுவல் காலமா நம்ம டிஸ்பிளே ஃபீல்டுல மென்ஷன் பண்ணிருக்கோமோ அதோட ரெஃபரன்ஸுக்கு தான் நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் ஃப்ரம் கிளாஸ் வந்து ரெஃபர் பண்றோம். சரி, ஓகே. இப்போ இந்த வேர் கிளாஸ் நான் மென்ஷன் பண்ணலைன்னா என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. இந்த வேர் கிளாஸ் நான் கொடுக்கல அப்படின்னா எனக்கு சிங்கிள் ரோ சப்கரி ரிட்டர்ன்ஸ் மோர் தென் ஒன் ரோ அப்படின்னு வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபர்ஸ்ட் நேமுக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இந்த இடத்துல நான் வேர் கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா, வேர் கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், இந்த சப்கரி வந்து ரன் ஆகும். இது ரன் ஆயிட்டு எனக்கு 27 ரோஸ் ஆஃப் அவுட்புட்டை கொடுக்கும். சேல்ஸ், எக்ஸிக்யூட்டிவ், ஐடி, ஹெச்ஆர் இந்த மாதிரி 27 ரோஸ் அவுட்புட்டை கொடுக்கும். அப்போ இது வந்து வேலிடா இல்ல. நீனாங்கிற ஸ்டீவன்கிற ஃபர்ஸ்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஐடி 90ல அவரோட டிபார்ட்மெண்ட் நேம் என்னன்னு கேட்கும்போது 27 நேம் டிஸ்பிளே பண்ணா அது ப்ராப்பரா இருக்குமா? இருக்காது. அவருக்கு வந்து ஏதாவது ஒரு நேம் தான் அவர் ஒர்க் பண்ணுவார். ஸோ அதை ஃபைன் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீவனோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி அவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிள்ல செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ ஸ்டீவனுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டீவனோட டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 90. ஸ்டீவனோட டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 90. ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிள் நான் இப்போ செக் பண்றேன். செக் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் ஐடி 90க்கு எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது தான் டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ அது ஒரு ரெக்கார்டை மட்டும் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்தா எனக்கு போதும். இது வந்து ஸ்டீவனுக்கு. அதர்வைஸ் மற்ற எம்ப்ளாயிஸுக்கு நம்ம சேம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். எதை பேஸ் பண்ணி? டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வர போறோம். அதுக்கான கண்டிஷன் தான் நம்ம இப்போ வேர் கிளாஸ் எழுதுறோம். என்ன சொல்றோம்? வேர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியையும்
எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியை நம்ம கம்பேர் பண்றோம். அது மேட்ச் ஆச்சுன்னா அந்த மேட்ச் ஆகிறப்போ இருக்கிற டிபார்ட்மெண்ட் நேம் என்னவோ அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியோட நேம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஸோ அதுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியோட மேட்ச் ஆகும். இதுதான் என்னோட கண்டிஷன். இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ரோக்கு அவுட்புட் வந்து சரி. அங்கே எம்ப்ளாயிஸ் ஃபில்லிங் தப்பாக இருக்கு ப்ரோ. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரோக்கு எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு நம்ம செக் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயிஸ் டேபிளை யூஸ் பண்ணி இது ரெண்டையும் நம்ம ரிட்ரைவ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரம் கிளாஸ் தான் ரீட் ஆகும். எல்லா குறியிலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரம் கிளாஸ் ரீட் ஆகும். ஃப்ரம் கிளாஸ் ரீட் ஆகி ஃபர்ஸ்ட் நேமையும் டிபார்ட்மெண்ட் ஐடியையும் பிரிண்ட் பண்ணிரும். ஸ்டீவன் 90 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிரும். அடுத்து தேர்ட் காலம் என்ன, அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்கேலார் சப்குரி யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதை ரன் பண்ண போது என்ன பண்ணுது, டிபார்ட்மெண்ட் நேமுங்கிற ஃபீல்ட டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்து செக் பண்ணுது. அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஐடி ரெண்டுலயுமே மேட்ச் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு ஆல்ரெடி நம்ம என்ன பிரிண்ட் பண்ணிருக்கோம், ஸ்டீவனுக்கு 19 பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், வேற டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் 19 ஆயிடும். ஓகே, அப்ப டிபார்ட்மெண்ட் ஐடி 90 இருக்கும்போது டிபார்ட்மெண்ட் நேம் என்ன, எக்ஸிகியூட்டிவ். அதுதான் ஃபர்ஸ்ட் ரோவுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே செகண்ட் ரோவுக்கு பிரிண்ட் ஆகும்போது என்ன, சேம் அதே தான் நடந்திருக்கு. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி 90 இதை கம்பேர் பண்ணி பார்க்குது. டிபார்ட்மெண்ட் ஐடி 90 வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் என்னன்னு பார்க்குது, எக்ஸிக்யூட்டிவ் அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. தேர்ட் ரோவுக்கும் அதே தான். ஃபோர்த் ரோவுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் நேம் வந்து அலெக்சாண்டர்னு பிரிண்ட் பண்ணிடுது. அலெக்சாண்டரோட டிபார்ட்மெண்ட் ஐடி 16 பிரிண்ட் பண்ணிடுது. இது ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் எம்ப்ளாயி டேபிள்ல இருந்தே அது எடுத்துருச்சு. தேர்ட் டைம் வந்து மூணாவது டிஸ்பிளே ஃபீல்டான இந்த டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த ஸ்கேலார் சப்குரி ரன் பண்ணுது. ஸ்கேலார் சப்குரி என்ன பண்ணுது, டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் நேம் ரிட்ரைவ் பண்ண போகுது. ரிட்ரைவ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் நேம் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட் ஐடியோட மேட்ச் பண்ணி பார்க்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டும் நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி ரெண்டு இதுலயும் சேமா இருக்கு. அதாவது சேமா இருக்கு இந்த சென்ஸ், இந்த இடத்துல 60 தான் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ 60 டிபார்ட்மெண்ட் ஐடியா இருக்கும்போது டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் நேம் என்ன அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுது. இதுதான் யூஸ்வலா இங்க நடந்திருக்கு. நம்ம ஜாயின்ஸ்ங்கிற டாபிக்கை வந்து நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து நம்ம ஜாயின்ஸ் தான் பார்ப்போம். நம்ம கிட்ட வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்கு. இன்னர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ஈக்வி ஜாயின், இந்த மாதிரி நிறைய ஜாயின்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்னர் ஜாயின், மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வழி. அதைத்தான் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணிருக்கு. சரி, இப்போ 107 எம்ப்ளாய்க்கும் நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இது ஒரு நோட்ஸா எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து இது ரெண்டு தான் உங்களுக்கு நோட்ஸ். இந்த ரெண்டு குறையும் நோட்ஸா எடுத்துக்கோங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம ஜாயின்ஸ் டாபிக் பார்க்கும்போது இந்த கண்டிஷன் நம்ம எதனால இப்படி அப்ளை பண்ணியிருக்கோங்கிற விஷயம் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகே, மண்டே செஷன் வந்து நம்ம ஜாயின்ஸ் தான் பார்ப்போம். ஸோ மண்டேல வந்து உங்களுக்கு இந்த கொரியை நீங்க அகைன் ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. ஸ்கேலார் சப்குரிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுப்போம். இப்போ இதுல இன்னர் கொரி எது, அவுட்டர் கொரி எது அப்படிங்கிற கேள்வி வரும். இதுல எது இன்னர் கொரி? சப்கொரினாவே வந்து இன்னர் கொரி இருக்கும், அவுட்டர் கொரி இருக்கும். ரெண்டு கொரி இருக்கும், இந்த ரெண்டுக்கு மேற்பட்ட கொரி இருக்கும். அதைத்தான் வந்து சப்கொரிங்கிறோம். சப்கொரியில வந்து ரெண்டு டைப் ஆஃப் கொரிஸ் இருக்கு, இன்னர் கொரி, அவுட்டர் கொரி. இதுல எது இன்னர் கொரி அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டு தான் இன்னர் கொரி. பிராக்கெட்ல நம்ம கொடுத்துருக்கோம்ல, இது ரெண்டுமே இன்னர் கொரி. இந்த செலக்ட்ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கிறது அவுட்டர் கொரி. ஓகே, சோ இன்னர் கொரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்,
செலக்ட் கிளாஸ்லயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னர் கொரி இஸ் யூஸ்ட் as a காலம். இந்த இடத்துல காலம் மாத்திரம் நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்திருக்கோம், டேட்டா ரிட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னர் கொரி யூஸ்ட் as a காலம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸ்கேலார் சப் கொரி என்னன்னா, செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்னர் கொரி ஆக்ட் லைக் காலம். ஸ்கேலார் சப்கொரினா என்னன்னு கேட்டாங்கன்னா, இன்னர் கொரி மாதிரி ஒரு சப்கொரி ஆக்ட் ஆச்சுன்னா அதுதான் ஸ்கேலார் சப்கொரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இஃப் சப்கொரி act like a column, then it's called as scalar subquery. அதற்கான எக்ஸாம்பிள் தான் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஸ்கேலார் சப்கொரியில ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஒர்க் அவுட் பண்ணாதான் ப்ரோ தெரியும். இது உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் கொரி புரியுதா? ஓகே, புரியுது ப்ரோ. செகண்ட் கொரியில மட்டும் இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு சரியா கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, கரெக்டா? ஆமா ப்ரோ. ஓகே, இது வந்து ஜாயின்ஸ் டாபிக் பார்த்துட்டு இந்த கொரியை நான் அகைன் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜாயின்ஸ் டாபிக் பார்த்து உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரி, அடுத்து ஒண்ணு என்ன, இன்லைன் வியூ. நெக்ஸ்ட் கொரிக்கு மூவ் ஆகும். இன்லைன் வியூ அப்படிங்கிறது அனதர் கைண்ட் ஆஃப் சப்கொரி. இப்போ இன்லைன் வியூவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற சப்கொரிஸ் எல்லாம் பாருங்க, சிங்கிள் ரோ சப்கொரி நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம், ஒரு கண்டிஷன் கொடுக்குற இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம், வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். மல்டிபிள் ரோ சப்கொரி எங்க யூஸ் பண்ணிருக்கோம், அதையும் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குற இடத்துல வேர் கிளாஸ்ல தான் யூஸ் பண்ணிருக்கோம். இங்கேயும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான், வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். மல்டிபிள் காலம் சப்கொரியையும் நம்ம வேர் கிளாஸ்ல தான் யூஸ் பண்ணிருக்கோம், வேர் கிளாஸ்ல இன்னாபரேட்டர்ல யூஸ் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிள், ஸ்கேலார் சப்கொரி என்ன பண்ணிருக்கோம், செலக்ட் கிளாஸ்லயே நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு காலம் மாதிரி ஆக்ட் ஆகுது. சேம் வே இந்த இடத்துல இந்த இன்லைன் வியூ அப்படிங்கிற சப்கொரி கான்செப்ட் எப்படி யூஸ் ஆகும்னா, ஃப்ரம் கிளாஸ்ல இது வந்து ஒரு டேபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். இது வந்து ஒரு டேபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். எப்படி அப்படின்னா, இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இனியோ திரும்ப அதே எக்ஸாம்பிள் வச்சு நம்ம மூவ் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் படிச்சோம். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுக்கு சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேங்க் 1, 2, 3 இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணோம், ரோ நம்பர் பிரிண்ட் பண்ணோம், டென்ஸ் ரேங்க் பிரிண்ட் பண்ணோம், இந்த மாதிரிலாம் பண்ணோம். அப்ப சொல்லும் போது நம்ம ஒரு எக்ஸசைஸ் கூட கொடுத்தோம். என்ன சொன்னோம், ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கிற இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு வேணும். ஓவராலா 107 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அந்த 107 எம்ப்ளாயிஸ்ல இருக்கிறதுலே மினிமம் சேலரி வாங்குற எம்ப்ளாயி யாரு, find the employee who is getting most lesser salary than other employees. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நமக்கு என்ன டிஸ்ப்ளே பண்ணணும்னா, டிஸ்ப்ளே all the informations about that employee. இருக்கலே கம்மியான சம்பளம் வாங்குற எம்ப்ளாயி யாரு அப்படிங்கிற ரெக்கார்டு இது பண்ணணும். இப்படி வச்சுக்கலாம். செகண்ட் மேக்ஸிமம் சேலரி வச்சுக்கலாம். அதைத்தான் நம்ம பார்த்தோம், செகண்ட் மேக்ஸிமம் சேலரி. செகண்ட் மேக்ஸிமம் சேலரி வாங்குற எம்ப்ளாயி யாரு அப்படின்னு இருக்கலே ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் சேலரி வாங்குறது வந்து ஸ்டீவன். அவர் தான் 24,000 சேலரி வாங்குறாரு. செகண்ட் மேக்ஸிமம் சேலரி வாங்குறது யாருன்னு ஃபைண்ட் பண்ணிட்டு அவங்களோட எல்லா எல்லா ஃபீல்டும், அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயி ஐடி, லாஸ்ட் நேம், அவங்க சேலரி என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல நீடு. அதுக்கு நம்ம செகண்ட் மேக்ஸிமம் சேலரி ஃபைண்ட் பண்றதுக்கு ஒரு கொரி எழுதுவோம். என்ன கொரி எழுதுவோம், என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம், ரேங்க், டென்ஸ் ரேங்க். ஓகே, டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணலாம். ரேங்க் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணுவோம். செலக்ட், எனக்கு
எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம் வேணும். ஃபர்ஸ்ட் நேம். நம்ம அவரோட சேலரி என்னன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து டென்ஸ் ரேங்க். டென்ஸ் ரேங்க் ஒரு சின்டாக்ஸ் என்ன? ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் Over ஓவர் கீவேர்டு மேண்டேட்டரி. அதுக்கடுத்து பிராக்கெட்ல ஆர்டர் பை கண்டிஷன் கொடுப்போம். ஆர்டர் பை salary சேலரி டிசெண்டிங் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். இந்த இடத்துல alias அலியஸ் நேம் டிஎன் அண்டர் ஸ்கோர் ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். alias. ஓகே, இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இருக்கலே ஹையஸ்ட் சேலரி வாங்குற எம்ப்ளாயி யாரு? Steven ஸ்டீவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் பிரிண்ட் பண்ணிருக்கு. அதை விட செகண்ட் சேலரி வாங்குறவங்க யாரு? Nina நீனாவும் லெக்ஸும் வாங்குறாங்க. கரெக்டா? ஸோ இவங்க ரெண்டு பேரோட இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு இப்போ ரிட்ரைவ் ஆகணும்னு சொல்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஆப்வியஸ்லி நம்ம இந்த கண்டிஷன் கொடுக்கலாம். வேர் டிஎன் அண்டர் ஸ்கோர் ஆர்கே இட்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோம்னா நமக்கு ரிட்ரைவ் ஆயிரும். அதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ நான் கொடுக்குறேன் வேர் கிளாஸ் கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஃப்ரம்முக்கு அப்புறம் இப்போ வேர் கிளாஸ் கொடுக்குறேன். வேர் டிஎன் அண்டர் ஸ்கோர் ஆர்கே இட்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொரி எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் கிளாஸ் எங்க இருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணணுங்கிற விஷயம், அதை தான் ரீட் பண்ணணும். அடுத்து வேர் கிளாஸ். வேர் கிளாஸ்ல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோங்கிறத செக் பண்ணும். இது ரெண்டுமே பண்ணி முடிச்சுட்டு தான் எதெல்லாம் டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த வேலையை பார்க்கும். ஸோ நம்ம வேர் கிளாஸ்ல டிஎன் அண்டர் ஸ்கோர் ஆர்கே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த காலம் வந்து எம்ப்ளாயி டேபிள்ல ப்ரெசென்ட் இல்லை. ஒன்ஸ் வந்து செலக்ட் கிளாஸ் ரன் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா இந்த கொரிக்கு வந்து டிஎன் அண்டர் ஸ்கோர் ஆர்கேனா என்னன்னு தெரியும். பட் நம்மளோட கான்ஃபிகரேஷன் என்ன? ஆர்க்கிள் ஆப்டிமைசரோட கான்ஃபிகரேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து ஃப்ரம் கிளாஸ் செக் பண்ணும், நெக்ஸ்ட் தான் வேர் கிளாஸ் செக் பண்ணும், அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே ஃபீல்டு செலக்ட் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த இடத்துல செகண்ட் டைம் வரும்போது ரெண்டாவது ஃப்ரம் கிளாஸ் ரீட் பண்ணிட்டு வேர் கிளாஸுக்கு வரும்போது இந்த பர்டிகுலர் ஃபீல்டு எம்ப்ளாயி டேபிள் இருக்கான்னு தான் செக் பண்ணும். இப்படி ஒரு ஃபீல்டே எம்ப்ளாயி டேபிள்ல கிடையாது. சரி, இந்த இடத்துல நான் இப்படி யூஸ் பண்ணலாமா? இந்த கண்டிஷன் அப்படியே கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வேர் கிளாஸ்ல போடலாமா? வேர் கிளாஸ்ல போட்டு ஈக்குவல் டு 2 கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா ஒர்க் ஆகுது. அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து வேர் கிளாஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. என்ன சொல்லுது? விண்டோ ஃபங்க்ஷன் ஆர் நாட் அலௌட் ஹியர் அப்படிங்குது. ஹியர்னா இங்க இந்த வேர் கிளாஸ் தான் சொல்லுது. அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? விண்டோ ஃபங்க்ஷன். க்ரூ ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஓகே, இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல நம்மளால வேர் கிளாஸ் அப்ளை பண்ண முடியல. வேர் கிளாஸ் அப்ளை பண்ண முடியல. இந்த எனக்கு ஆல் காலம் இன்ஃபர்மேஷன் வேணும்னு வேற சொல்லிட்டேன். செலக்ட் சேலரியும் ஃபர்ஸ்ட் நேம் ரிமூவ் பண்ணிட்டு எம்ப்ளாயிஸ் டாட் ஸ்டார்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு எம்ப்ளாயிஸோட ஆல் காலம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது கூடவே என்ன வந்திருக்கு? இந்த ரேங்க்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. டென்ஸ் ரேங்க்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல செகண்ட் மேக்ஸ் சேலரி வாங்குறவங்க யாருன்னா 2 பேர் வாங்குறாங்க. யாரு? நீனாவும் லெக்ஸும் வாங்குறாங்க. நீனாவோட சேலரி வந்து 17,000, லெக்ஸோட சேலரியும் 17,000. இப்போ இது வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிருக்க விஷயம் உங்களுக்கு புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? okay bro. எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்க ஆல் ஃபீல்டு வேணும்னு சொல்லி நான் டிஸ்பிளேல வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு எம்ப்ளாயி ஐடியில ஆரம்பிச்சு டிபார்ட்மெண்ட் ஐடி வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. கடைசியா என்ன பண்ணிருக்கேன்? டென்ஸ் ரேங்க் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சேலரியை பேஸ் பண்ணி அதுக்கு சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணிருக்கேன். அதுதான் இங்க ஜென்ரேட் பண்ணிருக்கேன். புரிஞ்சுதா? Okay bro. ஓகே, ஹோப் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த ரிசல்ட் செட்டை யூஸ் பண்ணி இதுல யாருக்கெல்லாம் ரேங்க் 2ஓ அவங்களோட டேட்டாவை மட்டும் ரிட்ரைவ் பண்ணிட்டாலே நம்மளோட நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ நம்மளோட சினாரியோ. ஸோ இந்த இடத்துல இப்ப என்ன சொல்றேன்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னா ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம். நார்மலா என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல? எம்ப்ளாயிஸோ இல்ல டிபார்ட்மெண்ட்ஸோ அப்படி சொல்லி ஒரு டேபிள் நேம் கொடுப்போம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்? இந்த ஃப்ரம் கிளாஸ்ல இந்த கொரி ரிசல்ட்டை பாஸ் பண்ணிடுறோம்.
இந்த கொரியவே பாஸ் பண்ணிடுறோம். இந்த கொரியை நம்ம பாஸ் பண்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கொரி வந்து ஒரு ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணிருக்குல்ல, எந்த ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணிருக்கு? இந்த கீழே இருக்க ரிசல்ட்டை தான் ஜென்ரேட் பண்ணிருக்கு. எம்ப்ளாயி ஐடி 6ல ஆரம்பிச்சு டிபார்ட்மெண்ட் ஐடி வரைக்கும் இருக்க எம்ப்ளாயி டேபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துருச்சு. பிளஸ் ஒன்னொன்னுக்கு ரேங்க், டென்ஸ் ரேங்க் ஃபைன் பண்ணி அதையும் பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, இது ஓவரால் ரிசல்ட். இது வந்து 107 எம்ப்ளாயிஸ்க்குமே பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த 107 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆல் தி காலம்ஸ் இன்க்ளூடிங் டென்ஸ் ரேங்க் என்ன ஆகும்? இந்த ஃப்ரம் கிளாஸுக்கு அசைன் ஆயிரும். அப்படின்னா இது வந்து ஒரு டேபிள். இப்போதைக்கு இந்த சப்கொரி வந்து இப்போ ஒரு டேபிள் மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க, நமக்கு சேம் ரிசல்ட் தான் வந்திருக்கு. நம்மளோட நீட் என்ன? நம்மளோட டாஸ்க் என்ன? செகண்ட் மேக்ஸிமம் சேலரி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த டென்ஸ் ரேங்க் வந்து என்ன பிரிண்ட் பண்ணிருக்கு? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சேலரி யாருன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிருக்கு ஸ்டீவன். செகண்ட் மேக்ஸிமம் சேலரி யாருன்னு கேட்கும்போது 2 பேருக்கு செகண்ட்னு சொல்லிருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே சேலரி வாங்குறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, வேர், ஏன்னா நம்ம செலக்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் ஆல் காலம்ஸ் வேணும்னு சொல்லிட்டோம். ஃப்ரம் கிளாஸ்ல இதுதான் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த சப்கொரி வந்து டேபிள் மாதிரி ஆக்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு வேர் கிளாஸ் இருக்கு. வேர் கிளாஸ்ல என்ன சொல்றேன்? vn underscore rk is equal to 2 அப்படின்னு சொல்றேன். எனக்கு அந்த பர்டிகுலர் 2 எம்ப்ளாயியோட ரெக்கார்ட் மட்டும் வந்துருச்சா? இவங்க 2 பேர் தான் இருக்கிற எம்ப்ளாயிஸ்ல செகண்ட் மேக்ஸிமம் சேலரி வாங்கக்கூடியவங்க. எதனால இந்த இடத்துல டிஎன் அண்டர்ஸ்கோர் ஆர்கே கொடுத்தா ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டேபிள். இந்த டேபிள்ல நம்ம என்னென்ன காலம்லாம் டிஸ்பிளே வச்சிருக்கோம், அதுக்கு என்ன நேம் வச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இதுல போய் ஸ்டோர் ஆகும். செலக்ட் கிளாஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த கண்டிஷன் டிஎன் அண்டர்ஸ்கோர் ஆர்கே அப்படிங்கிறது ப்ராப்பரான நேம் தான். ஏன்னா இந்த நேம் நம்மளோட டேபிள்ல ப்ரெசென்டா இருக்கா? இந்த இடத்துல இருக்கு. சரி, இந்த மாதிரி சப்கொரிஸ் தான் என்ன சொல்லுவோம்? நம்ம இன்லைன் வியூ சப்கொரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்னொரு இந்த மாதிரி இல்லாம ஒரு சிம்பிள் கொரி ஒன்றும் எழுதுவோம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது என்னோட ஒரு கொரி. இந்த கொரியை வந்து இப்போ நான் ஒரு இன்லைன் வியூ சப் கொரியா நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ண போறேன்? இதை பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துட்டு இந்த கொரியை வந்து நான் ஒரு ஃப்ரம் கிளாஸ்ல பாஸ் பண்ண போறேன். இதை நான் ஃப்ரம் கிளாஸ்ல பாஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு ரோஸ் ஆஃப் அவுட்புட் வரும்? 107 ரோஸ் ஆஃப் அவுட்புட் இருக்கும். ஆனா என்னென்ன ஃபீல்ட் இருக்கு? ஆல் காலம்ஸ் நான் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சேலரி அப்படிங்கிற 3 காலம் மட்டும் தான் ரிப்ளேஸ் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. அப்போ செலக்ட் இந்த டிஸ்பிளே ஃபீல்ட் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து Fn அப்படின்னு சொல்லி ஒரு அலியாஸ் நேம் கொடுப்பேன், Fn. லாஸ்ட் நேமுக்கு Ln அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலியாஸ் நேம் கொடுக்குறேன். சேலரிக்கு SAL அப்படின்னு சொல்லி ஒரு அலியாஸ் நேம் கொடுக்குறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ரிசல்ட் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு ஆப்வியஸ்லி காலம் நேம் வந்து சேஞ்ச் ஆகி டிஸ்பிளே ஆகும்போது சேஞ்ச் ஆகி டிஸ்பிளே பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் நேமுக்கு பதிலாக F1, LN அண்ட் சேலரிக்கு பதிலாக SAL அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வந்து இதை வந்து நான் ஃப்ரம் கிளாஸ் தான் யூஸ் பண்றேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இதுதான் என்னோட ஃப்ரம் கிளாஸ்ல இருக்க இப்போ டேபிள். இந்த கொரி தான் இப்போ எனக்கு டேபிள் மாதிரி ஆக்ட் ஆகுது. நான் இதோட கொரியை முடிச்சுக்கிறேன். நான் எந்த கண்டிஷனும் கொடுக்கல. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு சேம் இப்போ என்ன அவுட்புட்டா வந்துச்சோ அதுதான் அவுட்புட்டா வரும். ஏன்னா எனக்கு இதுல என்ன கொடுத்துருக்குமோ அதுதான் கேட்டிருக்கேன். இந்த இடத்துல இப்ப F ஸ்டார் கொடுக்காம எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும்? எனக்கு டிஸ்பிளேல இப்போ இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு 3 காலம் இன்ஃபர்மேஷன் வருது. இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் டிஸ்பிளே ஆனா போதும். என்ன கொடுக்கணும்? F1 கொடுக்கணும். என்ன காரணம்? ஏன்னா நம்ம டேபிள் லெவலே காலம் நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நேம் ஒரு காலம் கிடையாது.
F1ங்கிற அலியாஸ் நேம் கொடுத்துட்டோம். ஸோ இந்த கொரியை பொறுத்த வரைக்கும் இதோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம்னு எடுத்துக்காது, F1 தான் எடுத்துக்கும். இப்போ இது F1 கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு F1 எக்ஸிக்யூட் ஆகுது. இதுவே நான் ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுக்குறேன் பாருங்க, எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நேம் இன்வாலிட் ஐடென்டிஃபையர் அப்படிங்குது. ஃபர்ஸ்ட் நேம்னா என்னன்னு தெரியல அப்படிங்குது. எதனாலனா இந்த நேமிங் கன்வர்ஷனை நம்ம டேபிள் லெவல்ல பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற காலம் வந்து F1ங்கிற காலமா சேஞ்ச் பண்ணிட்டோம். இதை நம்ம ரெஃபர் பண்ணும், இந்த டேபிளை ரெஃபர் பண்ணும்போது நம்ம பழைய நேம், ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற பழைய நேமை வச்சு ரெஃபர் பண்ணா வேலைக்கு ஆகாது. அதுக்காக என்ன பண்றோம், நம்ம என்ன அலியாஸ் நேம் கொடுத்தோமோ அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். F1 எனக்கு எக்ஸிக்யூட் பண்றேன், எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சரி, வேற என்னெல்லாம் பண்ணலாம்? இப்போ F1கையும் லாஸ்ட் நேமையும், லாஸ்ட் நேம்னா இது LN, இது ரெண்டையும் நான் கன்கேட் பண்றேன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல நான் கன்கேட் யூஸ் பண்ணிக்கலாம். கன்கேட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸோட எனக்கு கன்கேட் ஆகணும். LN எனக்கு ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் இதாயிடுச்சா, கன்கேட் ஆயிடுச்சா? ஸோ இப்படித்தான் இந்த கொரி வந்து ஒரு டேபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு சப் கொரி டேபிள் ஃப்ரம் கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே அது இன்லைன் சப் கொரி, இன்லைன் வியூ சப் கொரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, இந்த ரெண்டு எக்ஸாம்பிளை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்லைன் வியூ சப் கொரி ஏதாவது டவுட் இருக்கா? இது ஓகே ப்ரோ. இன்லைன் வியூ சப் கொரினா என்ன? எஃப் இன்லைன் வியூ சப் கொரி. ஓகே, இதுதான் இதோட சிங்கிள் எக்ஸ்பான்ஷன். சரி, சரி ஜஸ்ட் இப்ப சொல்லுங்க எனக்கு இந்த ரெண்டு கொரியில எது இன்னர் கொரி, எது அவுட்டர் கொரி? Select first name as F1, last name as LN. அது இது வந்து சப் கொரி. இன்லைன். சப் கொரியில இருக்க இன்னர் கொரி. இது வந்து அவுட்டர் கொரி. ஓகே, பர்ஃபெக்ட். சரி, ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? ஓகே, சிக்ஸ்த் சப்கொரி இப்போ நம்ம பார்க்குறோம். சிக்ஸ்த் சப்கொரியோட நேம் வந்து கோரிலேட்டட் சப்கொரி. நியர்லி நம்ம ஒரு 5 முடிச்சுட்டோம். சிக்ஸ்த் சப்கொரி என்னன்னு பார்க்குறோம். கோரிலேட்டட் சப்கொரி அப்படின்னா, கோரிலேஷன் அப்படின்னா நமக்கு சப்கொரி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கொரி இருக்கு, இன்னர் கொரி, அவுட்டர் கொரி. ஓகே, இதுல இன்னர் கொரி மட்டும் இண்டிபெண்டா ரன் ஆகும். அதோட ரிசல்ட் வந்து அவுட்டர் கொரி மூலமா நம்ம ரிட்ரைவ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ கோரிலேட்டட் சப்கொரி அப்படின்னா என்னன்னா, ஒரு கொரி, இன்னர் கொரியும் அவுட்டர் கொரியும் இண்டிபெண்டா ரன் ஆகாம அவுட்டர் இன்னர் கொரியோட அவுட்புட்டை வச்சு தான் அவுட்டர் கொரியே இதாகும். ரெண்டுக்கும் கோ ரிலேஷன் இருக்கும். அதுதான் இதோட மீனிங். அது எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஆக்சுவலி கோரிலேட்டட் சப்கொரி எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் மேஜர் ரோல் பிளே பண்ணும். சரி, என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, எனக்கு எம்ப்ளாயி டேபிள் இருக்க ஆல் த ரெக்கார்ட்ஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணணும். எம்ப்ளாயி டேபிள் இருக்க எல்லா ரெக்கார்டுமே வேணும். அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஐடிலாம் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இல்லையோ அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். சரி, ஓகே கைஸ், ஒன்னு பண்ணுவோம். இப்ப நம்ம இந்த கோரிலேட்டட் சப்கொரி வந்து
அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஜாயின்ஸ் பார்க்கும்போது ஒரே இதை பார்ப்போம். இது இப்போ நீங்க கம்ப்ளீட் பண்ணிப்பீங்க. ஜாயின்ஸ் முடிச்சுட்டு ஜாயின்ஸ் இப்போ யூஸ் பண்ணும்போதே கோரிலேட்டட் சப்கொரிய பார்ப்போம். இப்போதைக்கு அதை வந்து பெண்டிங்ல வைங்க. கோரிலேட்டட் சப்கொரிய பெண்டிங்ல வைங்க. ஏன்னா ஜாயின்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்றோம். அது நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதுக்காக நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்கேலார் சப்கொரி போவோம். இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். We'll discuss about it. ஜாயின் செஷன். ஜாயின் பார்க்கும்போது இந்த கொரிய பார்க்கலாம். இப்போ 7th லாஸ்ட் வந்து என்ன? நெஸ்டட் சப்கொரி. நெஸ்டட் சப்கொரினா ஒண்ணும் கிடையாது. ஒரு சப்கொரிக்குள்ள இன்னொரு சப்கொரி இருந்துச்சுன்னா அது நெஸ்டட் சப்கொரி. சரி, ஓகே. இது வந்து இது ஒரு சப்கொரி. இது வந்து என்ன சப்கொரினா மல்டி காலம் சப்கொரி, கரெக்டா? அதனால இந்த சப்கொரி வந்து 2 காலமா கண்டெயின் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு மல்டி காலம் சப்கொரி. இதுல இன்னர் கொரி எது அவுட்டர் கொரி எதுன்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? தனுஷ் நீங்க சொல்லுங்க. இதுல எது இன்னர் கொரி, எது அவுட்டர் கொரி? ப்ரோ அது வேற கிளாஸ்ல இருக்குது இன்னர் கொரி ப்ரோ. எங்க ஆரம்பிச்சு எது வரைக்கும்? செலக்ட் இருக்குல்ல, செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி, மேனேஜர் ஐடி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ். சரி, ஓகே. இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து இன்னர் கொரின்னு சொல்லுவோம். ஓகே இதை வந்து அவுட்டர் கொரின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இதுல வந்து சப்கொரி அப்படின்னு கேட்டா இது ரெண்டு கம்பைன் பண்ணிருக்கதான் சப்கொரின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல எத்தனை கொரி இருக்கு? 2 கொரி இருக்கு. ஒரு அவுட்டர் கொரி இருக்கு, ஒரு இன்னர் கொரி இருக்கு. அவ்வளவுதான். இப்போ 2 கொரிக்கு மேல யூஸ் பண்ணணும் இல்லையா? அதைத்தான் நெஸ்டட் சப்கொரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி, அதுக்குள்ள இன்னொரு கொரி. இந்த மாதிரி 2க்கு மேற்பட்ட கொரிஸை நம்ம கம்பைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து நெஸ்டட் சப்கொரி அப்படின்னு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லிட்டு அப் டு நிறைய சப்கொரிஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஆக்சுவலி சொல்ல போனா இப்போ நான் அந்த பாயிண்ட்ஸ் நான் லேட்டர் எடுத்துட்டு வர்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து டேபிள் ரிலேஷன்ஷிப்பை பத்தி புரிஞ்சுக்கணும். டேபிள் ரிலேஷன்ஷிப்னா எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அடிஷ்னலா வந்து டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஒரு காலம் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற காலம் எதுக்காக அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிற டேபிளோட நம்ம ரிலேட் பண்ணி பாக்குறதுக்காக, ஒரு எம்ப்ளாயியும் ரிலேட் பண்ணி பாக்குறதுக்காக. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டேவிட் எடுத்துக்கோங்க. டேவிட் வந்து 60ங்கிற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. பட் ஆனா இது என்ன 60ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டா அதுக்கு டிபார்ட்மெண்ட் நேம் வேணும்ல. சேல்ஸா இல்ல ஐடி டிபார்ட்மெண்ட்டா, எந்த டிபார்ட்மெண்ட்னு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வேற ஒரு டேபிள் இருக்கு டிபார்ட்மெண்ட்ஸ்ன்ட்டு. இந்த டேபிள்ல போய் 60 அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி பார்த்தோம்னா ஐடின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியையும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த டிபார்ட்மெண்ட் நேம் என்ன, அந்த மேனேஜரோட ஐடி என்ன, அப்புறம் இந்த லொகேஷன் ஐடி என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த லொகேஷன்ல இருந்து ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது தான் லொகேஷன் ஐடி. ஓகே, இந்த 2 டேபிளோட டேபிள் ரிலேஷன் உங்களுக்கு புரியுதா? புரியுது. தனுஷ் உங்களுக்கு புரியுதா? இல்ல ப்ரோ. இல்ல நீங்க ஜாயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும்ல. இல்ல, ஜாயின்ஸோட பேசிக்கே இதுதானே. ஜாயின்ஸோட பேசிக்கே ஜாயின் செஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இதை தான் சொல்லுவோம். சரி, தனுஷ் இந்த இடத்துல பாருங்க, நான் எம்ப்ளாயி டேபிள்ல வந்து இருக்க ஆள் காலம் ரிட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுல வந்து எம்ப்ளாயியை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. அவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குங்க.
90ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியில ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. பட் எந்த டிபார்ட்மெண்ட் நேம், இவரோட டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கா இதுல? இல்ல கிடையாது bro. இவங்களோட டிபார்ட்மெண்ட் நேம் வந்து இதுல இல்ல, இந்த டேபிள்ல இல்ல. அந்த டிபார்ட்மெண்ட் நேம் என்ன பண்ணிருக்காங்க, வேற டேபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஓகே, வேற டேபிள்ல எதுவும் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல பாருங்க, இதுல வந்து டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஃபீல்டு இருக்கு, அப்புறம் டிபார்ட்மெண்ட் நேம்ங்கிற ஃபீல்டு இங்க இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு டிபார்ட்மெண்ட் நேம் ஃபைண்ட் பண்ணணும்னா எங்க வரணும், எந்த டேபிளுக்கு வரணும்? டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வரும் bro. டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல வந்து செக் பண்ணாச்சுன்னா டிபார்ட்மெண்ட் நேம் நமக்கு கிடைக்கும். ஆமா. ஓகே, இப்போ ஸ்டீவன்ங்கிற எம்ப்ளாயி இருக்காரு, அவரோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன? 90. 90. சரி, ஐடி நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ டிபார்ட்மெண்ட் நேம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 90ன்னு சொல்லிட்டீங்க, டிபார்ட்மெண்ட் நேம் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? அப்ப என்ன பண்ணணும், இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள்ல போய் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஃபீல்டு இங்கேயும் இருக்கா, எம்ப்ளாயி டேபிள்லயும் இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள்லயும் இருக்கு. ஸோ எம்ப்ளாயி டேபிள்ல பார்க்கும்போது ஸ்டீவனோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன? 90. 90. ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிள்ல பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஐடி 90 இருக்கா? இருக்கு bro. அதோட நேம் என்ன, டிபார்ட்மெண்ட் நேம்? எக்ஸிகியூட்டிவ். ஓகே, அப்போ வந்து ஸ்டீவன் வந்து எக்ஸிகியூட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. ஓகே, இத வந்து ரெண்டு டேபிளை செக் பண்ணி தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஆமா. எம்ப்ளாயி டேபிள்ல வந்து ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல அனதர் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த ரெண்டு டேபிளையும் செக் பண்ணி தான் நம்ம வந்து ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியுது. ரெண்டு டேபிளுக்கு இருக்க ரிலேஷனல் இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியுது. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஜான் இருக்காரு, ஜானோட டிபார்ட்மெண்ட் நேம் என்ன, எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஃபைண்ட் பண்ணலாம். சரி, ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. ஜானுக்கு என்ன செக் பண்ணணும் எம்ப்ளாயி டேபிள்ல? எம்ப்ளாயி டேபிள்ல ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி செக் பண்ண ப்ரோ. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன? 100. 100. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு டிபார்ட்மெண்ட் நேம் செக் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஐடி 100ஆ? ஆமா. ஓகே, அப்ப அவர் என்ன டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றாரு? ஃபினான்ஸ். சரி, இதுதான் டேபிள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. இந்த டேபிளையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது தான் ரெண்டாவது டேபிள் இருக்க இன்ஃபர்மேஷன் நம்மளால எடுத்துட்டு வர முடியுது. ஓகே, ரெண்டையுமே ஜாயின் பண்ண முடியுது, ரெண்டு டேபிள் இன்ஃபர்மேஷன் ஜாயின் பண்ணி நம்மளால பார்க்க முடியுது. இதைத்தான் வந்து டேபிள் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள்ல பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஐடி 10, அதோட நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்டோட மேனேஜர் யாருன்னா 200ங்கிற எம்ப்ளாயி ஐடி யார் இருக்காங்களோ அவங்க தான் மேனேஜர். சரி, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க லொகேஷன் ஐடின்னு ஒண்ணு இருக்கு. லொகேஷன் ஐடி அப்படின்னா என்னன்னா, எந்த ஏரியால இருந்து இதை ஆப்ரேட் பண்றாங்க, இல்ல எந்த கண்ட்ரில இருந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கறதான் டிபார்ட்மெண்ட் லொகேஷன் ஐடி அப்படின்னு சொல்றோம். லொகேஷன் ஐடி மட்டும் இருந்தா போதுமா? நேம்னு ஒண்ணு இருக்கும்ல, லொகேஷன் நேம், லைக் என்ன யூஎஸ்ஆ, இந்தியாவா, சென்னையா, கோயம்புத்தூரா, அப்படி இருக்கும்ல. லைக் எப்படி வந்து எம்ப்ளாயி டேபிள்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் இருந்துட்டு டிபார்ட்மெண்ட் நேம் இல்லையோ, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் டேபிள்ல லொகேஷன் ஐடி இருக்கு, பட் லொகேஷன் நேம் இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும், இன்னொரு டேபிள் நம்ம கிட்ட இருக்கு, லொகேஷன். அந்த டேபிள் போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்க லொகேஷன் ஐடினா 1700ஆ? லொகேஷன் டேபிள் இருக்கு, இப்ப இதை சொல்றேன். 1700ங்கிற லொகேஷன் ஐடி. லொகேஷன் ஐடி வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளையும் பிரசன்டா இருக்கு, லொகேஷன்ஸ் டேபிளையும் பிரசன்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க 1700 அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் லொகேஷன் ஐடி வந்து எந்த லொகேஷன், எந்த சிட்டியை ரெஃபர் பண்ணுது? சியாட்டில் அப்படிங்கிற சிட்டி, வாஷிங்டன்ல இருக்கு, யூஎஸ் கண்ட்ரி. இப்போ 3 டேபிளுமே இன்டர் ரிலேட்டடா கனெக்ட் ஆயிருக்கா? எம்ப்ளாயி டேபிளும் டிபார்ட்மெண்ட் டேபிளும் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிற காமன் ஃபீல்ட வச்சு கனெக்ட் ஆயிருக்கு. டிபார்ட்மெண்ட் டேபிளும் லொகேஷன் டேபிளும் எந்த காமன் ஃபீல்ட வச்சு கனெக்ட் ஆயிருக்கு?
லொகேஷன் ஐடி. லொகேஷன் ஐடியை வச்சு கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து நம்ம டேபிள் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? புரியுது. சரி, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிக்கு பார்ப்போம். இப்போ ஸ்டீவனே எடுத்துக்கோங்க. ஸ்டீவனோட ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ணணும். அடுத்து என்ன பிரிண்ட் பண்ணணும்னா அவரோட டிபார்ட்மெண்ட் ஐடி பிரிண்ட் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஐடி பிரிண்ட் பண்ணணும். அண்ட் தென் அவரோட டிபார்ட்மெண்ட் நேம் பிரிண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து என்னோட டாஸ்க். இப்போ டிபார்ட்மெண்ட் நேம் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவரோட லொகேஷன் ஐடி பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் லொகேஷன் சிட்டி பிரிண்ட் பண்ணணும். அவர் எந்த சிட்டில இருந்து ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பிரிண்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் எனக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எந்த டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வரலாம்? எம்ப்ளாயி டேபிள்ஸ்ல இருந்து. எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து எடுக்கலாம். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி அதுவும் எம்ப்ளாயி டேபிள்ஸ்ல இருந்து எடுக்கலாம். எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து எடுக்கலாம், இல்லைன்னா வேற எங்க இருந்து எடுக்கலாம்? டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து எடுக்கலாம். டிபார்ட்மெண்ட் இருந்து எடுக்கலாம், ஏன்னா ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் நேம்ங்கிற இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து எடுக்கலாம்? டிபார்ட்மெண்ட் நேம்ங்கிற இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் டேபிள். கரெக்ட். லொகேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து எடுக்கலாம் ப்ரோ, லொகேஷன்ல இருந்து எடுக்கலாம் ப்ரோ. இந்த ரெண்டு டேபிள் இருந்துமே எடுக்கலாம். சிட்டி இன்ஃபர்மேஷன் லொகேஷன்ல இருந்து எடுக்கலாம். சோ இது எல்லாமே ஒரு எம்ப்ளாயி ஸ்டீவன் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 90ல ஒர்க் பண்றாரு. அடுத்து அவரோட டிபார்ட்மெண்ட் நேம் இப்ப மென்ஷனே பண்ணிக்கிறேன் நான். ஸ்டீவன் அவரோட டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 90. இது ரெண்டுமே நான் எதுல இருந்து எடுத்துட்டேன்? எம்ப்ளாயி டேபிள் இருந்தே கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டா? அடுத்து அவரோட டிபார்ட்மெண்ட் நேம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கு போய் பாக்குறேன். 90ங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல அவரோட டிபார்ட்மெண்ட் நேம் வந்து எக்ஸிக்யூட்டிவ்னு இருக்கு. ஸோ அதை எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து அவரோட லொகேஷன் ஐடி வேணும். லொகேஷன் ஐடி என்ன? 1700. இதையுமே நான் வந்து லொகேஷன் இது டிபார்ட்மெண்ட் டேபிள்ல அவைலபிளா இருக்கு, அதையே எடுத்துக்கிறேன். 1700. ஓகே, நெக்ஸ்ட் சிட்டி வேணும். என்ன சிட்டில அவர் ஒர்க் பண்றாருன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த லொகேஷன் ஐடி என்னங்கிறத போய் லொகேஷன் டேபிள்ல செக் பண்ணுவோம். ஸோ 1700ங்கிற லொகேஷன் ஐடி எந்த சிட்டில இருந்து ஆப்ரேட் ஆகுதுன்னா சேட்டில் அப்படிங்கிற ஒரு சிட்டில இருந்து ஆப்ரேட் ஆகுது. இதுதான் ஸ்டீவனை பத்தின முழு விவரம். ஸ்டீவன் வந்து 90ங்கிற டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு. அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்காரு. அவரோட லொகேஷன் ஐடி 1700. அவர் சேட்டில்ங்கிற சிட்டில இருந்து ஒர்க் பண்றாரு. இப்படி ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோமா? இதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? இந்த டேபிள் ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு டேபிளுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எம்ப்ளாயிஸ் டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற காலம் தான் ரிலேஷன்ஷிப் காலம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் லொகேஷனுக்கும் இருக்க காமன் ஃபீல்டு அப்படின்னா லொகேஷன் ஐடி. இதை வச்சுதான் நம்ம இப்ப மேனுவலா வந்து ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம ஒரு டேபிளா வியூ பண்ணி பார்த்து நம்மளா எடுத்துட்டு வந்து இங்க எழுதியிருக்கோம். இது கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். பட் ஒரு டைம் நம்ம மேனுவலா போய் இப்ப 107 எம்ப்ளாய்க்கு இப்படி செக் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இல்ல, முடியாது. அதுக்கு என்ன பண்றோம்? ஜாயின்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு தான் ஜாயின்ஸ் படிக்கிறோம். ஓகே, சில கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றது மூலமா நம்மளோட ரெக்கார்ட் நம்ம எந்த மாதிரியான அவுட்புட் எதிர்பார்க்கணுமோ அதை எடுத்துட்டு வர முடியும். அதுதான் ஜாயின்ஸ்ங்கிற கான்செப்ட். சரி, ஓகே. இப்போ நெஸ்டட் சப் query அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். எனக்கு எம்ப்ளாயியோட இன்ஃபர்மேஷன் வேணும். ஃபர்ஸ்ட் நேம் சேலரி ரெண்டு மட்டும் தான் வேணும். யாரோட இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னா எனக்கு யாரெல்லாம் வந்து சேட்டல் அப்படிங்கிற இதுல சிட்டில ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே, எனக்கு எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க ஆல் இன்ஃபர்மேஷன் வேணும். யாரெல்லாம் வேணும்னா சேட்டல்ங்கிற சிட்டில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ்லாம் வேணும். அப்படின்னா என்னன்னா ஸ்டீவனும் வந்து சேட்டல்ல தானே ஒர்க் பண்றாரு. நம்ம இது மேனுவலா எடுத்திருக்கோம். ஸ்டீவனும் வந்து சேட்டல்ங்கிற சிட்டில தான் ஒர்க் பண்றாரு. சரி, இப்போ என்னோட நீட் என்னன்னா இந்த 107 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல,
இதுல யாரெல்லாம் சேட்டல்ங்கிற சிட்டில ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆனா போதும். இந்த 107 பேரும் தேவை கிடையாது. யாரெல்லாம் சேட்டல்ங்கிற சிட்டில ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட மட்டும் வேணும். அதுக்கு தான் இப்ப நம்ம ஒரு கொரி எழுத போறோம். அந்த கொரி வந்து நெஸ்டட் சப் கொரி கான்செப்ட் யூஸ் பண்ணி எழுத போறோம். இப்ப டாஸ்க் என்னன்னு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சு ப்ரோ. ஓகே. மதன் உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு ப்ரோ. சரி, இப்போ நம்ம டாஸ்க்கு போவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கோம்? செலக்ட். ஃபர்ஸ்ட் நேம். எனக்கு ஆல் காலம்ஸ் கூட எடுத்துக்கிறேன். எல்லா காலம் வேணும். எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு, எல்லா காலம் வேணும். ஓகே. ஓகே, மற்ற டேபிள் இருக்க காலம்ஸ்லாம் எனக்கு டிஸ்பிளே பண்ண வேணாம். எம்ப்ளாயி டேபிள் இருக்க எல்லா ரெக்கார்டும் வேணும். யாரு வேணும் அப்படின்னா சீட்டில்ங்கிற சிட்டியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட டீட்டெயில் மட்டும் வேணும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொரி நம்ம இப்போ எப்படி எடுத்துட்டு போலாம்? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட்டில்ங்கிற சிட்டில வந்து எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இதுல பார்ப்போம். லொகேஷன் டேபிள் வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சீட்டில்ங்கிற சிட்டி 1 ஒருத்தர் தான் ப்ரோ. ஓகே, ஒரே ஒரு லொகேஷன் ஐடி தான் இருக்கு. எந்த லொகேஷன் ஐடி? 1700 அப்படிங்கிற லொகேஷன் ஐடி தான் சேட்டல் அப்படிங்கிறது. இப்ப டிபார்ட்மெண்ட் டேபிள்ல போய் பாக்குறேன். 1700 டிபார்ட்மெண்ட் ஐடியில லொகேஷன் ஐடியில அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுது, பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுது, எக்ஸிகியூட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுது, பினான்ஸ் ஒர்க் பண்ணுது, அக்கௌண்ட். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ, யாரெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? டிபார்ட்மெண்ட் ஐடி 10ல வேலை செய்யறவங்க. யாரெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஐடி 10, 30, அப்புறம் 90, 100, 110 இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து எங்க ஒர்க் பண்றதா அர்த்தம்? சீட்டல்ங்கிற சிட்டில ஒர்க் பண்றதா அர்த்தம். புரியுதா புரியலையா? புரியுது. இதெல்லாம் என்னன்னா டேபிள் ரிலேஷன்ஷிப். 2-3 டேபிளை செக் பண்ணி நம்ம எடுத்துட்டு வர வேண்டிய விஷயங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளோட பேசிக் இது என்ன? நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி நம்ம இது பண்றோம். அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறது லொகேஷன் ஐடி. ஓகே, ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஐடியை ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு கொரி எழுதிக்கலாம். செலக்ட் location ID from locations where city is equal to என்ன சிட்டி? சேட்டல்ங்கிற சிட்டி. ஓகே, இந்த கொரி நான் இப்ப எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு சேட்டல்ங்கிற சிட்டி, ஏன்னா நம்மள்ட்ட சேட்டல்ல தான் சொல்லியிருக்காங்க அவங்க சேட்டல் சிட்டில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்கன்ட்டு. அவங்க வந்து இந்த லொகேஷன் ஐடி எல்லாம் நமக்கு தர மாட்டாங்க. நம்ம தான் செக் பண்ணி எடுக்கணும் லொகேஷன் ஐடி என்ன ஏதுங்கிறதெல்லாம். ஓகே, இப்ப 1700ங்கிற லொகேஷன் ஐடியில எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஆபரேட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு எந்த டேபிள பார்க்கணும்? டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். டிபார்ட்மெண்ட்ஸ் வேர் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல நமக்கு லொகேஷன் ஐடி காலம் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். லொகேஷன் ஐடி இட்ஸ் ஈக்குவல் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஏன்னா இது சிங்கிள் ரோ தான் அவுட்புட் கொடுக்குது. சிங்கிள் ரோ தான் அவுட்புட் தருது. ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம்ல. சோ பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த கொரியை இப்ப எக்ஸிக்யூட் பண்றேன். 1700ங்கிற லொகேஷன் ஐடியில வேலை செய்யற டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சா? இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே டிபார்ட்மெண்டா எடுத்துட்டாலும் சரி, டிபார்ட்மெண்ட் ஐடின்னு எடுத்துட்டா எல்லாம் ஒண்ணுதான். இப்போ 10ங்கிற டிபார்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சு இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எந்த லொகேஷன்ல வேலை செய்யறாங்க? 1700ங்கிற லொகேஷன் ஐடி. 1700ங்கிற லொகேஷன் ஐடி வேற எதுவும் கிடையாது, சேட்டல். இந்த கொரி உங்களுக்கு புரியுதா? புரியுது. எதுவும் டவுட் இருக்கா? நல்லா இருக்க கொரிய பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. நீங்க
தனியாவும் பாருங்க, பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரி, ஓகே. இப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஐடிலாம் இந்த லொகேஷன்ல வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் எம்ப்ளாயி டேபிளோட இதை கம்பேர் பண்ண எம்ப்ளாயி டேபிள் இருந்து ரிட்ரை பண்ண போறேன் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி. வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு தான் இது பண்ண போறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு தான் நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிளோட கான்டாக்டே பண்ண முடியும். வேற எந்த காமன் ஃபீல்டு இல்லைல்ல. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி இன். எதனால இந்த இடத்துல இன் யூஸ் பண்றேன் நானு? மல்டிபிள் ரோல ரிசல்ட் வரும். ஸோ மல்டிபிள் ரோ ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளேல என்னென்ன வச்சிருக்கோம்? டிபார்ட்மெண்ட் ஐடி வந்திருக்கு, டிபார்ட்மெண்ட் நேம் வந்திருக்கு, மேனேஜர் ஐடி வந்திருக்கு, லொகேஷன் ஐடி வந்திருக்கு. இது எதுவுமே இதுக்கு பாஸ் பண்ண தேவையில்லை. எம்ப்ளாயி ஐடிக்கு சிம்பிளி எதை மட்டும் பாஸ் பண்ணணும்? டிபார்ட்மெண்ட் ஐடி. டிபார்ட்மெண்ட் ஐடியை மட்டும் பாஸ் பண்ணணும். இதை பாஸ் பண்றேன். இங்க ஆரம்பிச்சு இதோட முடியுது என்னோட கொரி. சரி, இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 18 ரோஸ் அவுட்புட் வந்திருக்கு. இந்த 18 பேரும் 18 எம்ப்ளாயிஸும் தான் சீட்டல்ங்கிற சிட்டில ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, இந்த கொரி எப்படி ரன் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் மேல இருந்து பார்ப்போம். எனக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க ஆல் ரெக்கார்ட் வேணும்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் எனக்கு எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து எம்ப்ளாயி ஐடியில இருந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வரைக்கும் எல்லா காலமும் பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, நெக்ஸ்ட் வேர் கிளாஸ்ல ஒரு கண்டிஷன் கொடுப்பேன். வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இன். இன்ல என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு கொரியை பாஸ் பண்ணிருக்கேன். அந்த கொரி என்ன கண்டுபிடிக்குது? டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க லொகேஷன் ஐடியை செக் பண்ணுது. எந்த லொகேஷன் ஐடியை செக் பண்ணுதுன்னா, லொகேஷன் டேபிள்ல இருக்க எந்த சிட்டிலாம் சீட்டல் இருக்கோ அவங்களோட லொகேஷன் ஐடி. இப்போ என்ன பண்ணிருக்கேன்? வேர் கிளாஸ்ல டிபார்ட்மெண்ட் ஐடியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கொரி எழுதிருக்கேன், சப்கொரி பாஸ் பண்ணிருக்கேன். அந்த சப்கொரியில லொகேஷன் ஐடியை பயன் பண்ண வேண்டிய நீடு இருக்கு. அதுக்காக லொகேஷன் ஐடிக்கு ஒரு சப்கொரி எழுதிருக்கேன். மொத்தம் இந்த இடத்துல 3 கொரி எழுதிருக்கேன். மெயின் கொரி, இன்னர் கொரி 2, அவுட்டர் கொரி 1, மொத்தம் 3 கொரி. இந்த 3 கொரியும் கம்பைன் பண்ணி தான் நமக்கு இந்த ரிசல்ட் எடுத்துட்டு வந்திருக்கு. இதனாலதான் இதை என்ன சொல்றோம்? நெஸ்டட் சப்கொரி அப்படிங்கிறோம். ஒரு சப்கொரிக்குள்ள இன்னொரு சப்கொரி. இது வந்து ஒரு சப்கொரி. இந்த சப்கொரிக்குள்ள இந்த சப்கொரியை பாஸ் பண்ணிருக்கோம். புரிஞ்சுது அந்த கொரி? புரிஞ்சுது. சரி, ஓகே. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சப்கொரிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ரொம்ப ஈஸி தான். என்ன லாஜிக்னு தெரிஞ்சுக்கிட்டு டேபிள் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சா தான் உங்களால இதை எழுத முடியும். இந்த டேபிள் ரிலேஷன்ஷிப் தெரியாம உங்களால எழுத முடியாது. ஓகேவா? சரி, டேபிள் ரிலேஷன்ஷிப் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. சரி, இதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. டாஸ்க் கிடையாது, ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சப்கொரி, ஒரு அவுட்டர் கொரிக்குள்ள 2 இன்னர் கொரியை பாஸ் பண்ணிருக்கோம். இந்த கண்டிஷன் ஓகேவா? கரெக்ட் தானே? என்னோட ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? ஓகே ப்ரோ. அந்த மாதிரி எத்தனை சப்கொரி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சப்கொரி வந்து நீங்க ஒரு கொரியில எத்தனை சப்கொரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 256 கொரிஸ் யூஸ் பண்ணலாம். 256 கொரி சப்கொரி மட்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, புரியுதா? இப்போ இந்த நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2 கொரி மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அப் டு மேக்ஸிமம் 256 கொரி 256 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம. ஒரு சப்கொரி இன்னொரு சப்கொரியோட கனெக்ட் ஆயிருச்சுன்னா அதைத்தான் நெஸ்டட் சப்கொரி அப்படிங்கிறோம். ஸோ இது ஒரு சப்கொரி, இந்த சப்கொரி கூட இந்த சப்கொரி வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம நெஸ்டட் சப்கொரி அப்படின்னு சொல்றோம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. என்ன சொன்னோம்? 256 inner query can be written
256 இன்னர் query வரைக்கும் நம்ம எழுத முடியும். இதான் லிமிட். அதுக்கு மேல எழுத முடியாது. செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? If one subquery connected with another is called as nested subquery. இவ்வளவுதான் நெஸ்டட் சப்கொரியை பத்தின விஷயம். ஓகே, இந்த டைட்டில் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கோரிலேட்டட் சப்கொரினா என்ன, நெஸ்டட் சப்கொரினா என்ன, சிங்கிள் ரோ சப்கொரினா என்ன, வாட் இஸ் சிங்கிள் ரோ சப்கொரி அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா, ஆஃப்டர் ரன்னிங் த இன்னர் query if you get only one row of result means it is single row subquery. முடிஞ்சு. மல்டி ரோ சப்கொரினா என்ன, மோர் தென் ஒன் ரோ வந்து ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இன்னர் query, அதை வந்து மல்டி ரோ சப்கொரிங்கிறோம். இந்த மாதிரி தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் இன்டர்வியூஸ்ல. மோரோவர் உங்களுக்கு இந்த நோட்ஸ்லயே கரெக்டா இருக்கும். சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்போ நம்ம ரியல் டைம்ல எப்படின்னா இப்போ எல்லா டீடைல்ஸும் கொடுப்பாங்களா ப்ரோ, இல்ல ஜஸ்ட் இது மட்டும் எனக்கு ஒரு ரெக்யூர் இதுதான் தேவைன்ட்டு மட்டும் கொடுப்பாங்களா? One minute.